வேதிவினையினுடைய வகைகள். அன்றைக்கி என்ன ஒன்று பார்த்தோம்? பாண்டிங்கில் 3 வகை பார்த்தோமா? ஈதல் சகப்பிணைப்பு. அப்புறம் அது வேணான்ட்டோம். அடுத்து இது பார்த்தோம், என்னது? ஆக்சிஜன் ஏற்றம், முடுக்கம், ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், ரிடாக்ஸ் எல்லாம் பார்த்தோம். விளையாடுதல், நடத்தல், ஓடுதல், சரியா? ஹார்ட்டு பம்ப் ஆகுறது, இது எல்லாத்துக்கும் எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குது? எங்கேருந்து கிடைக்குது? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து. புரோட்டீனா? கார்போஹைட்ரேட் உடைகிறது மூலிமா. தாவரம் வளர்றது எல்லாம் வேதிவினை தான், எல்லாம் வேதிவினை. அதேமாதிரி காரில் எரிபொருள் எரியுதில்ல, அதுவும் என்னது? பெட்ரோல். என்னது பெட்ரோல்னா? மண்ணுக்குள்ளே புதஞ்ச விலங்கு, அதோட உடம்புல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட், ஃபேட் இருக்குல்ல, அதுதான் அது. அது உயிரோடு இருந்தால் அது ஓடுறதுக்கு ஒடியாறதுக்கு அந்த இது எரிஞ்சு அதிலேருந்து கிடைக்கும் ஹீட்டு. இப்போ மண்ணுக்குள்ளே புதஞ்சதுனால என்ன, அது நமக்கு ரொம்ப நாள் கழித்து இப்போ கிடைக்கிது, அதுவும் ஃபேட்டு தான். புரிஞ்சுதா? அதே தான், அதான் சொல்கிறாங்க. அதேமாதிரி நிலக்கரிங்கிறது என்னது? மரம். மரத்தில் என்னவா சேமித்து வைக்கப்பட்டிருக்கோம்? ஸ்டார்ச்சு. அது அவ்வளோதான். நீர் அல்லது காற்றுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது இரும்பு ஏன் துருப்பிடிக்கிறது? எல்லாமே என்ன வினை? வேதிவினை தான். கேட்பாங்க, நம்ம உடம்புக்கு ஆற்றல் எப்படி கிடைக்குது? வேதி ஆற்றல். கார்போஹைட்ரேட்டு உடையும் பொழுது அதிலேருந்து வேதி ஆற்றலாக இருக்கக்கூடிய ஹீட் ரிலீஸ் ஆகும். அதான். தாவரம் எப்படி வளருது? மண்ணிலேருந்து என்ன பண்ணும்? மினரல்ஸ்லாம் எடுத்துக்கும். சூரிய ஒளி மூலிமா என்ன பண்ணும்? கார்போஹைட்ரேட்டை தயாரிக்கும். சரியா? சூரிய ஒளி மூலிமா, அதை ஒளிச்சேர்க்கை. எரிபொருள் எரிவதால் கார் இயங்குகிறது. இரும்பு ஆக்சிஜன் ஏற்றம் அடைவதால் துருப்பிடிக்கிறது. துருப்பிடிக்க என்னென்ன சார் வேணும்? கொஸ்டின் இதெல்லாம். இரும்பு, ஆக்சிஜன், நீர், H2O மாலிக்யூல், இதெல்லாம் வேதிவினை. மாற்றத்துக்கு உட்படும் பொருட்கள் அனைத்தும் வேறு புதிய பொருளாக மாற்றப்படுகின்றன. அதானது, ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுது. பெட்ரோல் எரியும் பொழுது அதில் அடங்கியுள்ள ஹைட்ரோ கார்பன்கள், கார்போஹைட்ரேட் தான் ஹைட்ரோ கார்பன்றான். அடங்கியுள்ள கார்போஹைட்ரேட் ஹைட்ரோ கார்பன்கள் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீராக மாற்றம் அடைகிறது. நம்ம உடம்புலேயும் அதே தான். கார்போஹைட்ரேட் உடஞ்சா என்ன கிடைக்கும்? ஓகேவா? ப்ளஸ் O2 எடுத்துகிட்டு வெளியில் வரும்போது என்ன கிடைக்கும்? CO2, கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ்ஸு H2O மாலிக்யூல் கிடைக்கும். நம்ம உடம்பு அதே தான். பெட்ரோலில் என்ன இருக்குது? ஃபேட்டு தானே. அது உடையும் பொழுதும் கார்பன் டை ஆக்சைடும் தண்ணி தான் கிடைக்கும். வேதிவினை ஈடுபடும் மூலக்கூறுகளின் அணுக்கள் அல்லது தனிமங்கள் எத்தனை நம்பர் உள்ளே போச்சு அத்தனை நம்பர் வெளியில் வரணும். சரியா? எந்த விதி? மாறாவிகித விதியா? பொருண்மை அழியா விதி. அவசரப்படாதீங்க. வேற ஒரு பொருளாக மாற்றி அமைக்கப்படும். நாங்கள் அதான் சொல்கிறோம். CH4 என்ன? மீத்தேன். கார்பனு ஹைட்ரஜன், அதுதான் ஹைட்ரோ கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன். கார்பன் டை ஆக்சைடும் தண்ணியும் கிடைக்கும். அதாங்க சொல்லியிருக்கேன். என்னது? அணுக்கள் மாற்றி அமைக்கப்பட்டு புதிய மூலக்கூறு உருவாகுது. என்ன நடக்குதுங்க? மாற்றி அமைச்சு
இங்கே உள்ள கார்பன் இங்கே வந்து ஒட்டிக்குது. கரெக்டா? அதேமாதிரி கொஞ்சம் ஆக்சிஜன் என்ன ஆகுது, தனியாக மாறிடும். இந்த O2 இருக்குல்ல, அது அணுக்களிடையான பிணைப்புகள் உடைந்து புதிய வேதி பிணைப்பு உருவாகுது. சொன்னாலையா, பார்த்துருப்போம். வேதிவினை நடக்குன்னா மூலக்கூறில் மாற்றம் அடையணும், அந்த பொருளில் மாற்றம் அடைகிறது. ஐஸ் கட்டி தனியாக மாறுறது என்ன ஆகாது, மூலக்கூறில் மாற்றம் அடையாது. ஐஸ் கட்டி தனியாக மாறுறது என்ன வினை, இயற்பியல் வினை. சரியா? ரைட். பிணைப்பு உடையும் பொழுது ஆற்றல் உறிஞ்சப்படுகிறது. அதே போன்று பிணைப்பு உருவாகும் பொழுது ஆற்றல் வெளிப்படுகிறது. பிணைப்பு உடையும் பொழுது என்ன ஆகுதாம்மா, ஆற்றல் உள்ள உறிஞ்சுது. உறிஞ்சுதல் அப்படின்னா என்ன அர்த்தம், எலக்ட்ரான் ஆர்பிட்டாக உருவாகுதுன்னு அர்த்தம். கரெக்டா? பிணைப்பு உருவாகும் பொழுது ஆற்றல் வெளியேற்றப்படுகிறது. இதுக்கு பேர் எக்ஸோதெர்மிக். ஆற்றல் உறிஞ்சப்படுதா, சார், எண்டோதெர்மிக். எண்டோதெர்மிக். பிணைப்பு உருவாகும் பொழுது என்ன ஆகுது, ஆற்றல் வெளியேற்றப்படுது, எக்ஸோதெர்மிக். மீத்தேன் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு நீரை குடிக்கிறது. வினை படுபொருள், வினை விளைபொருள், வேதி இயைபை தருவதில்லை. வேதி இயைபு அது அது வேணாம், நம்ம விட்டுருங்க. பேசின கதை தான் அது. இந்த மாதிரி ஜி போட்டிருந்தாங்கன்னா கேஸ்ன்னு அர்த்தம். கரெக்டா? ஜி போட்டால் கேஸ்ன்னு அர்த்தம். கீழே யாரோ போட்டால் எஸ் போட்டிருப்பான் ப்ராக்கெட்டில், வீல் படிதல். மேலே யாரோ போட்டிருந்தா என்ன இருக்கும், கேஸாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். கேஸ். நாங்கள் ஒரு எஸ் போட்டால் சாலிடு, லிக்விடு. ஏக்யூனா என்ன அர்த்தம், அக்வஸ். அக்வஸ். ஜி போட்டோம்னா கேஸ். அக்வஸ்னா நீர்ம நிலையில் இருக்குன்னு அர்த்தம். நீர் கரைசல். நீர் கரைசல். அணுக்களின் மறுசீரமைப்பு தன்மையை பொறுத்து 2 வகையாக பிரிக்கிறாங்களாமா. செயற்கை அல்லது கூடுகை வினைகள். 2 ஆட்டம் ஒன்றா சேர்ந்து இன்னொரு மாலிகுலாக மாறிடுச்சு. செயற்கை அல்லது கூடுகை. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், HCl. தனிமம் சேர்ந்து இன்னொரு சேர்மமாக மாறுது. காம்பினேஷன் ரியாக்ஷன். சும்மா மட்டும் பார்த்துட்டு வாங்க, நான் சொல்கிறத மட்டும். எலிமெண்ட் சேர்ந்து 3 கிளாஸஸ். இதில் 3 வகை இருக்குது, காம்பவுண்டாக மாறுறது. அடுத்தது ஒரு காம்பவுண்டு ஒரு எலிமெண்ட்டுமா சேர்ந்து இன்னொரு காம்பவுண்டாக மாறுறது. இது ஒரு காம்பவுண்டு, இது எலிமெண்ட் வேறு. காம்பவுண்டு சேர்ந்து என்ன, அது இன்னொரு பெரிய காம்பவுண்டாக ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் என்னது, கூடுகை. காம்பினேஷன் ரியாக்ஷன். அடுத்தது சிதைவு. இதெல்லாம் சேர்றது. அடுத்து சிதைகிறது. பெரிய மாலிகுலன்னா சின்ன மாலிகுலாக உடையிறது. டீகம்போஷன். பெரிய மாலிகுல சின்ன மாலிகுலாக உடையிறது. அது பிணைப்பு சேரும், அங்கே பிணைப்புனா அது உடையுது, பிணைப்பு உருவாகுது. இதில் 3 இருக்காமா: வெப்பச்சிதைவு, மின்னார் சிதைவு, ஒளிச்சிதைவு.
ஹீட்டு கொடுத்தீங்கன்னா பெரிய மாலிக்யூல் சின்னதாக உடையும். சரியா? அது வெப்பச்சிதைவு. தெர்மல் டீகம்போஷன். அடுத்தது மின்னார் சிதைவு. அது வழியாக அந்த தண்ணியில் கரைச்சி வச்சுட்டு மின்சாரத்தை பாய்ச்சணும் அப்படின்னாக்கா பெரிய மாலிக்யூல் சின்னதாக உடையும். மின்சாரம்னா என்ன? எலக்ட்ரானின் ஓட்டம். பார்த்துருப்பீங்க, ஒரு டப்பா மாதிரி வச்சு 2 ராடு வச்சு வயர் அட்டாச் பண்ணுவாங்க. சின்ன வயசில் படிச்சிருப்போம். பேட்டரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போஷன் ரியாக்ஷன்ஸ். மின்சாரத்தை பாய்ச்சும் பொழுது பெரிய மாலிக்யூல் சின்னதாக உடையும். அடுத்து ஒளிச்சிதைவு. லைட்டு பட்டாவே என்ன ஆகும்? பெரிய மாலிக்யூல் சின்னதாக உடைகிறது. சுவற்றில் வெள்ளையடிக்க நீற்று சுண்ணாம்பு, தண்ணி கலந்த சுண்ணாம்பு, நீற்று சுண்ணாம்பு இது. பயன்படுத்திட்டோம். கால்சியம் ஹைட்ராக்சைடு. நீற்று சுண்ணாம்புக்கு பேர் என்னது? கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் Ca, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஹைட்ராக்சைடு. தண்ணியில் பார்த்துருப்போம், சுண்ணாம்பு அடிச்சிருப்பாங்க. அடித்து டிம்மாக இருக்கும். 2 நாள் 1 நாள் 2 நாள் காய என்ன ஆகும்? பிரைட்டாக மாறும். என்ன காரணம் சார் அப்படின்னாக்கா, காற்றில் இருக்குல்லையா கார்பன் டை ஆக்சைடு, அது கூட வினை புரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடு. சரியா? கால்சியம் நீட்டு சுண்ணாம்புனா மாறிடும். தண்ணி ஆவியாகி வெளியில் ஓடிடும். கார்பன் டை ஆக்சைடு அதுக்குள்ளே வந்து சேர்ந்துடும். சேர்ந்தானாயிரும் கால்சியம் கார்பனேட்டாக மாறும். கேட்பாங்க, பார்த்துக்கங்க, முக்கியமானது, நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிறது, அதனால் கேட்பாங்க. சுண்ணாம்பு அடிக்கிறோம் 2 நாள் கழித்து பளிச்சுன்னு ஆறதுக்கு என்ன காரணம்னு கேட்டு ஸ்டேட்மெண்ட் கேட்போம். கால்சியம் ஹைட்ராக்சைடு என்னவா மாறுது? கால்சியம் கார்பனேட்டாக மாறுது. கார்பன் டை ஆக்சைடு CO3 அதிலேருந்து எடுத்துக்கிட்டு இதாயிரும். தண்ணி வந்து என்ன ஆயிரும்? ஆவியாகி போயிடும் வெளியில். இதில் உள்ள தண்ணி. சுண்ணாம்புக்கல்லோட வேதி வாய்ப்பாடு. சுண்ணாம்புக்கல்லோட வேதி வாய்ப்பாடு இதுதான், கால்சியம் கார்பனேட் தான். சுண்ணாம்புக்கல் மீன்ஸ் மார்பிள் இருக்குல்ல, பளபளன்னு இருக்குல்ல, அதோட வேதியியல் அந்த கெமிக்கல் ஃபார்முலா என்னென்னு கேட்பாங்க. கால்சியம் கார்பனேட். பளிங்கு கல்லும்பாங்க, சுண்ணாம்பு கல்லும்பாங்க, மார்பிள் இங்கிலீஷில். இந்த மார்பிளில் உள்ள அதே கெமிக்கல் காம்போசிஷன் தான் எங்கே வரும்? சுண்ணாம்பு அடிக்கும் பொழுது. சுண்ணாம்பு அடித்தாக்கா இந்த மேலே அடிச்சிருக்காங்களா, அது சைட்லலாம் சுண்ணாம்பு இல்லை, அது வேறு எமல்சன். சரி, வெப்பச்சிதைவு வினைகள். இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் படிக்காதீங்க, விட்டுருங்க. வெப்ப கொள்வினை. இதை உடைக்கிறதுக்கு அந்த வெப்பம் பயன்படுது. அதோட பிணைப்பு இருக்குல்ல, அதை உடைக்கணும். அதை உடைக்கிறதுக்காக பயன்படுதுன்னா அது வெப்பம். வெப்ப கொள்வினை. மின்னார் சிதைவு. மின்சாரத்தை உள்ளே அனுப்புகிறோம். மின்னார் பகுப்பு. சோடியம் குளோரைடு NaCl அக்வஸ் போட்டிருக்காங்களா? ஏக்யூ தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம். அது வழியாக மின்சாரம் பாயும் பொழுது என்ன ஆகும்? சோடியம் தனியாக வந்துடும், குளோரின் தனியாக வந்துடும். சோடியம் குளோரைடு இது சாலிடாகி கீழே விழுந்துடும் உப்பா. இது கேஸாக மாதிரி வெளியில் ஓடியாந்துடும். மின்னார் பகுப்பு. NaCl சோடியம் குளோரைடு எங்கே? உப்பு. ஒளிச்சிதைவு வினைகள் அதே மாதிரி. சில்வர் புரோமைடு. ஏஜினா சில்வர், இது புரோமின். சில்வர் புரோமைடு. சூரிய ஒளி பட்டாவே என்ன ஆயிருமாம்மா? உடஞ்சி தனித்தனியாக வந்துடும். ஸோ இதுக்கு பேர் ஒளிச்சிதைவு. சும்மா புரிஞ்சு வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணணும்.
அடுத்து ஒற்றை இடப்பெயர்ச்சி. பார்த்தாவே தெரியுதா? ஒற்றை ஒரு ஆட்டம் மட்டும் என்ன ஆகுது, இடம்பெயர்ந்து இதில் வந்து வேற ஒரு பொருளாக மாறிடுச்சு. இங்கே உள்ள குளோரின்னா வச்சு சிஎல்னா என்னது, அது வந்து இதில் வந்து சேர்ந்துக்கிச்சு. அதனால் கலர் மாறுது. இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டாம், மனப்பாடம் பண்ண வேண்டாம். நம்ம லைஃபோட தேவையானது மட்டும் எடுத்துக்கணும். வினைத்திறன் அதிகம். இங்கேருந்து வர வர வினைத்திறன் அதிகமாகிட்டே வரும். இங்கேருந்து மேலே வர வர வினைத்திறன் அதிகம். மேலேருந்து கீழே போகப்போ வினைத்திறன், அதாவது ஈஸியாக மற்றவங்க கூட ஒட்டிக்குவாங்க. இந்த வினைத்திறன் கம்மியாக இருக்கிறனால தான் இதெல்லாம் நம்ம என்னவா யூஸ் பண்ணுறோம், ஆபரண பொருளாக பயன்படுத்துகிறோம். இரும்பு பண்ண மாட்டோம், இரும்புலாம் வினைத்திறன் அதிகம். இரும்பு போட்டால் என்ன ஆகும், வியர்வை இதோடு சேர்ந்து துருப்பிடிச்சி ஸ்கின்னு பிரச்சனை வந்துடும். இவங்க வினைத்திறன் கம்மி, அதனால தான் என்னவா பயன்படுத்துகிறோம், ஆபரணங்களாக உடம்புல போட்டுக்கிறதுக்கு பயன்படுது. சில்வரு, கோல்டு, பிளாட்டினம்லாம். இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் மனப்பாடம் பண்ணாதீங்க. ரைட். இரட்டை இடப்பெயர்ச்சி. அதிலிருந்து ஒன்று வரும், இதிலிருந்து ஒன்று வரும். இங்கிலீஷில் லைட்டு வந்து ஃபோட்டோ, லைட்னா ஃபோட்டோ. சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட், இப்போ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். என்ன நடக்குது, படத்தை பார்த்தாவே தெரிஞ்சிடும். இங்கே உள்ள டி இங்கே போயிடுச்சு, இங்கே உள்ள பி இங்கே வந்துடுச்சு. எதையும் மனப்பாடலாம் பண்ண வேணாம், விட்டுருங்க. precipitation reaction, neutralization reaction. தண்ணியில் கலந்துருக்கக்கூடிய ஒரு பொருள் கலந்துருக்கும், என்னாயும் சாலிடாக மாதிரி கீழே விழுந்துடும். இன்னொன்று இதை மிக்ஸ் பண்ணும் பொழுது அது கூட சேர்ந்து வேற ஒரு பொருளாக மாதிரி சாலிடாகி உள்ளே போய் கீழே போய் தங்கிருச்சுன்னா அதுக்கு பேர் தானே அது precipitation reaction. வீழ்படிதல், மழையை பற்றி பார்த்தோம்ல அது. அடுத்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன், ஆசிட் பேஸ், அதை பார்ப்போம், தனி பாடமே இருக்குது, அதில் பார்ப்போம். இரட்டை இடப்பெயர்ச்சி, வீழ்படிதல் வினை, நடுநிலையாக்கல் வினை பார்ப்போம். precipitation, ஒரு சேர்மங்களின் நீர் கரைசலை கலக்கும் பொழுது இரு சேர்மம், இது தண்ணி, இதை வேறு ஏதோ ஒன்று கலந்து வச்சுருக்காங்க, இன்னொரு தண்ணி வேறு, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த பொருளும் இதில் இருக்கக்கூடிய இந்த பொருள் என்னாகும் வேறு ஒரு பொருளாக மாறி கீழே என்ன பண்ணணும், உப்பாக விழுந்துருச்சு அப்படின்னா அதானது வீழ்படிதல். சரியா, அதுதான் போட்டிருக்காங்க. அப்போ வினை புரிந்து நீரில் கரையாத ஒரு வினைப்பொருளும் நீரில் கரையும் ஒரு விளைபொருள் அதுலேருந்து கிடைக்கக்கூடியது தோன்றினால் அவ்வினை வீழ்வடிவாக்கல் வினை எனப்படும். வீழ்படிவாக்கல் வினை, ஒரு விளைபொருள் வீழ்படிவாக கீழே போய் சாலிடானாவது விழுகுது, அதான் சொல்கிறாங்க. பொட்டாசியம் அயோடைடு, லெட் நைட்ரேட் கலக்கிறாங்க, இரட்டை இடப்பெயர்ச்சி நடக்குதாமா. சும்மா கொடுத்தது என்ன இடப்பெயர்ச்சின்னு கேட்பான், அதுக்காக தான் வந்து பார்க்குறோம். புரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஈஸி, கேட்டாலும் பண்ணிடலாம். என்னாவது லெட்டா, இந்த லெட் இங்கே வந்துருச்சு, ஆமாவா, இந்த நைட்ரேட் என்ன ஆயிடுச்சு இங்கே வந்துருச்சு. மனப்பாடம் பண்ண வேண்டாம் அதெல்லாம். அடுத்தது நடுநிலையாக்கம்.
இதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு பாடமே இருக்குது, அதில் பார்ப்போம். நான் லைட்டாக ஆசிடு பேஸ் சரியா தண்ணியில் கரைக்கும் பொழுது அவங்க என்னத்தை வெளியிடுறாங்க அப்படின்ற அடிப்படையில் ஆசிட் பேஸ். ஆசிட் தமிழில் வந்து அமிலம். காரம் பேஸ். ரெண்டு ஆப்போசிட் கேரக்டர் சரியா. இவங்க ரெண்டு பேர்த்தையும் தண்ணியில் நம்ம கலந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு உப்பு கிடைக்கும், தண்ணி கிடைக்கும். ஆசிடையும் பேஸையும் ஒன்றா சேர்க்குறோம்ல, அந்த செயலுக்கு பேர் தானே அந்த நடுநிலையாக்கல் அப்படிம்பாங்க. ஆசிட் ஒரு கேரக்டரு, பேஸ் ஒரு கேரக்டர், ஆப்போசிட். ஒன்று ப்ளஸ் இன்னொன்று மைனஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளஸ்ஸையும் மைனஸ் சேர்த்துனீங்கன்னா என்ன கிடைக்கும்? நியூட்ரலைஸ் ஆகும்ல, அதுதான். நியூட்ரலைஸ் ஆனிச்சுன்னா என்ன கிடைக்கும்? உப்பு கிடைக்கும், சால்ட்டு. எரிதல் வினை. ஒரு பொருள் ஆக்சிஜனேற்றம் அடையும் பொழுது அது எரிதல் செயல் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜனேற்றம் என்னென்னு பார்த்தோமா? என்னென்னு பார்த்தோம்? விரைவாக ஆக்சிஜனுடன் சேர்ந்து எரிந்து ஒன்று அல்லது பல ஆக்சைடுகளை வெப்ப ஆற்றலையும் தரும். அதான் எரிதல். ஆக்சைடு வெப்ப ஆற்றல். நம்ம உடம்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கா? அப்போ கூட உடம்பு எரியுதா இல்லையா? எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. மைட்டோகாண்ட்ரியா ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் அடுப்படியது மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாவில் கார்போஹைட்ரேட்டும் ப்ளஸ் ஆக்சிஜனும் சேர்ந்து தண்ணியும் ஹீட்டையும் கொடுக்கும். கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் தண்ணி ப்ளஸ்ஸு ஹீட்டு. அந்த ஹீட்டை வச்சு தான் நம்ம உடம்பு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஹார்ட்டு சுருங்கி விரிகிறதுலேருந்து, மூளை வேலை செய்கிறதுலேருந்து, கண்ணு சிமிட்டுறது, தலையாட்டுறது, ஓடுறது, ஒடியாடுறது எல்லாத்துக்கும் இந்த ஹீட்டு தான். இந்த ஹீட்டு தான் எங்கே ரிலீஸ் ஆகுது? இதே மாதிரி பைக் என்ஜின்லாம் இருக்குல்ல, அங்கே இதே ஹீட்டு தான், இந்த ஹீட்டு தான். எனவே ஒரு எரிதல் வினையின் வினைபடு பொருட்களின் ஒன்று ஆக்சிஜன் ஆகும். ஒன்று ஆக்சிஜனாக இருக்கணும். அதனால தான் பைக்கு கூட பாருங்கள், எலக்ட்ரிக் பைக் இல்லை, நார்மல் பைக். சைலன்சர் அடைச்சிக்கங்களேன், ஸ்டார்ட் ஆகாது வண்டி. ஏன்னா ஆக்சிஜன் உள்ளே சப்ளை ஆகாது, சைலன்சர் வழியாக தான் சப்ளை ஆகும். சரியா? ரைட். பெரும்பான்மையான எரிதல் வினைகள் வெப்ப ஆற்றல் மூலங்களாக நம்முடைய அன்றாட வாழ்வில் பயன்படுகிறது. வேறு எங்கே பயன்படுது? இதே மாதிரி எரிதல் செயல் எங்கே நடக்குது? வேறு எங்கே பயன்படுத்துகிறோம்? எங்கே மேடம்? அடுப்பு எரிக்கிறீங்களா இல்லையா? அதுதான் அது. அடுப்பு, என்ஜினு, விளக்கு எரிகிறது எல்லாமே என்னது? எரிதல் செயல் தான். ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். நம்ம உடம்புல மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கிற இதே வேலை தான் அங்கேயும் நடக்கும். அது அதிகமான வெப்பத்தை வெளியிடுது. ஸோ அது நமக்கு ஒளியாக மாதிரி நமக்கு தெரியுது. ஆற்றலை வலிக்கவும் முடியாது. ஒரு வகையான ஆற்றல், இன்னொரு வகையான ஆற்றல். அங்கே வெளியாகக்கூடிய வெப்ப ஆற்றல் அதிகமாக இருக்குது, அதனால் நமக்கு தெரியுது. நம்ம உடம்புல வெப்பம் வெளியேறிட்டு தான் இருக்குது இப்போ முதற்கொண்டு. அது லைட்டாக எரியறதுனால நமக்கு தெரியாது. எடுத்துக்காட்டாக நம்முடைய வீடுகளில் சமைக்க எல்பிஜி, கரெக்டாக பெட்ரோலிய எரிவாயு தான் பயன்படுத்துகிறோம். எல்பிஜியில் இருக்கக்கூடிய பகுதி பொருள் என்ன ஆகுது? ஹைட்ரோ கார்பன் தான். அது ஆக்சிஜனோட சேர்ந்து எரிவதால் வெப்பமும் அதிகப்படியான வெப்பம் என்னவாக மாறுது? லைட்டாக மாறுது. எல்பிஜி கேஸில் என்னென்ன இருக்குது தெரியுமா? ப்ரொப்பேன், பியூட்டேன், ப்ரொப்போலின். இது மூணு கலந்த கலவை தான். இது ப்ரொப்பேன் இதுதான், ஹைட்ரோ கார்பன் தான் ப்ரொப்பேன். C3H8. மீத்தேன் தானே அது? மீத்தேன் CH4. ஒரு கார்பனும் 4 ஹைட்ரஜன் இருந்தால் CH4 மீத்தேன். ப்ரொப்பேன்னு அர்த்தம்? 3 கார்பனு 8 ஹைட்ரஜன் சேர்ந்தது, ஹீட்டு கிடைக்குது. ஆக்சிஜனோட சேர்ந்து வினை புரிஞ்சு 3 கார்பன் டை ஆக்சைடு, 4 H2O மாலிகுலு, அப்புறம் ஹீட்டு கிடைக்கும். அதில் இதை நோட் பண்ணிக்கோங்க. எல்பிஜி கேஸில் எதோட கலவை அப்படின்னு கேட்பாங்க. ப்ரொப்பேன், பியூட்டேன், ப்ரொப்பலீன், இந்த 3 சேர்ந்தது.
எல்லாம் கார்பன் ஹைட்ரஜன் தான் இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. நம்பர்ஸ் வேரி ஆகும், அதனால் வேறு பேர் கேட்பாங்க. அடுப்பு எரிகிறது என்ன செயல் கேட்பாங்க. வெப்ப உமிழ் வினை அது. சரியா? நம்ம உடம்புல மைட்டோகாண்ட்ரியல் என்னென்ன இருக்குது? வெப்ப உமிழ் வினை. அதே கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகுதுல்ல, அது என்ன வினை? வெப்ப கொள்வினை. சூரிய ஒளியை வாங்கி ஹீட்டாக மாற்றி அங்கே உள்ளே போய் உட்கார வச்சிரும். அதுதான் என்ன ஆகுது? நம்ம உடம்புல உடையும் பொழுது கார்பன் பிரிஞ்சு வராருல, அங்கேருந்து ரிலீஸ் ஆவார். உணவு செரித்தல் அது என்னது? ஆமாம், அது வந்து வேதிவினை தான். இரும்பு துருப்பிடித்தல் வேதிவினை. இது வேண்டாம், இது கொஞ்சம் அதிகம். மீள்வினை மீளாவினை. மீள்வினை மீளாவினை. ஒரு ரியாக்ஷன் நடக்குது, அந்த ரியாக்ஷன் உடனே திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துருச்சுனாக்கா அது மீள்வினை. ரிவர்சபிள் இர்ரிவர்சபிள். ஓகேவா? எங்கே இருக்குது? ரிவர்சபிள் ரிவர்சபிள். அடுப்பு எரியுது, விறகுலாம் என்ன ஆயிடுச்சு? எரிஞ்சு சாம்பலாக மாறிடுச்சு, கார்பன் டை ஆக்சைடாக ரிலீஸ் ஆகிடுச்சு, H2O மாலிகுலாக போயிடுச்சு. திரும்பவும் விறகை மாற்ற முடியுமா? சாம்பல்லாம் கொண்டு வந்து கார்பன் டை ஆக்சைடெலாம் வச்சு மாற்ற முடியாது. இது இர்ரிவர்சபிள். அதே சார்ஜ் எலக்ட்ரான் உள்ளே போய் உக்காந்துக்கும். எலக்ட்ரானை எடுத்துகிட்டு ஒரு அயனியாக போய் உக்காந்துக்கும். எலக்ட்ரானை ஏற்றுக்கிட்டா என்ன அயனி? ஏற்றுக்கிட்டாவா? எதிர் அயனியாக மாறி போய் உக்காந்துக்கும். திரும்ப நாம் பயன்படுத்தும் பொழுது அதோட எலக்ட்ரான் என்ன வெளியில் வந்து விட்டுக்கிட்டே இருக்கும். எலக்ட்ரான் என்ன பண்ணுவோம்? வெளியில் அனுப்பிக்கிட்டே இருக்கும், ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். அப்படி எலக்ட்ரான் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும்பொழுது தான் என்ன ஆகுது? இதில் இந்த பொருளில் செல்ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா கருவிகளும் இயங்குது. ஸோ நமக்கு செல்ஃபோன் நமக்கு படம் பார்க்க முடியுது, கேட்க முடியுது, சவுண்டு கேட்குறோம், பாட்டு கேட்குறோம், எல்லாமே யாரோட ஓட்டத்தினால? எலக்ட்ரான் சுற்றி சுற்றி விளையாடுதுல, அதனால தான். எலக்ட்ரான் ஒரு பொருளா இல்லையா? பொருள் தான். மீள்வினை. இங்கே பாருங்க, பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு சிதைவுற்று பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு மற்றும் குளோரினை தரும் வினையை எடுத்துக்கொள்வோம். உடனே இது இந்த மாதிரி மாறுது. பெண்டானா ஃபைன் அர்த்தம். சரியா? இதை கொடுக்குது. திரும்ப உடனே அங்கேயே வச்சுருந்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகிடும், பிரியும், திரும்ப ஒன்றா சேர்ந்துடும். அந்த மாதிரி இதெல்லாம் மீள்வினை. அதேமாரி தண்ணி இருக்கா? தண்ணி வெளியே மின்சாரத்தை பாய்ச்சுங்க. மின்சாரம் பாய்ச்சின்னா தனியாக நமக்கு ஆக்சிஜன் தனியாக கிடைக்கும். ஹைட்ரஜன் தனியாக போயிடும், ஆக்சிஜன் தனியாக போயிடும். நார்மலாக நடக்கிறது. திரும்ப என்ன பண்ணுவோம்? உடனே மின்சாரத்தை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி ஆயிடுவாங்க, தனியாக மாறிடுவாங்க. நார்மலாக நடக்கிறது. அப்போ தண்ணியில் மின்சாரம் பாய்ச்சும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? ஹைட்ரஜன் தனியாக கிடைக்கும், ஆக்சிஜன் தனியாக. அதேமாதிரி காயம் ஏற்பட்டுச்சுனாக்கா டெட்டால்லாம் ஊற்றி டெய்லியெலாம் கழுவக்கூடாது. புண்ணு ஆச்சுனாக்கா டெட்டால் என்ன பண்ணும்? ஆன்டிபயாட்டிக். அது ஆக்சுவலாக செல்லெல்லாம் என்ன பண்ணிடும்? கொண்டு போடும். ஃபஸ்ட்டு தடவை காயமானால் மட்டும் என்ன பண்ணுங்க? டெட்டால் வச்சு யூஸ் பண்ணால் அடுத்த தடவை யூஸ் பண்ணக்கூடாது. அதேமாதிரி ரொம்ப நாள்
புண்ணை நம்ம க்ளீன் பண்ணாமல் இந்த மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு அந்த காயத்தில் ஒரு வெள்ளை கலர் லிக்விட் இருக்கும் கடையில், அதை ஊற்றுனாங்கன்னா பொங்கிட்டு வரும் இப்படி. அதுக்கு பேர் தானே அது ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹைட்ரஜன் பெராக்சைடு புண்ணெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கெமிக்கல் நேம் என்னது? ஹைட்ரஜன் பெராக்சைடு. வெள்ளை கலர் தண்ணி மாதிரி இருக்கும், ஊற்றுவாங்க அதுவே பொங்கிட்டு வந்துடும், எல்லாத்தையும் அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். H2O2 H2O கிடையாது, H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு. நீராகவும் ஆக்சிஜனாகவும் சிதைவடையுமா? இது ரெண்டும் H2O2 இருக்குல்ல, H2Oவாகவும் O2வாகவும் உடையும். உருவான ஆக்சிஜன் குமிழ்கள் வெளியேறி விடுவதால் மீண்டும் H2O2 உருவாகுவது தடுக்கப்படுகிறதாம். காயங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கெமிக்கல் நேம் என்னது? ஹைட்ரஜன் பெராக்சைடு. மீளாவினை பழைய நிலைமைக்கு வராது. நிலக்கரி எரிக்கிறோம், ஆக்சிஜன் எடுத்துட்டேன்னா அது கார்பன் டை ஆக்சைடு ஹீட்டு ரிலீஸ் ஆகும் நிலக்கரி எரிக்கும் பொழுது. வேதிவினையின் வேகம். இரும்பு துருப்பிடித்தல், உணவு செரித்தல்லாம் மெதுவாக நடக்கும், ஓகேவா? பெட்ரோல் எரிதல்லாம் என்ன ஆகும்? வேகமாக நடக்கும். பாறை சிதைகிறது ரொம்ப மெதுவாக நடக்கும். ஜாகிரஃபியில் பார்த்தோமா? அதெல்லாம் வேணாம் விட்டுருங்க. வேதி வினையை பாதிக்கும் காரணிகள். வினைப்படு பொருளோட தன்மை. மேலே பார்த்தாலும் ஒரு சில பொருள் வேகமாக வினை புரியும், இன்னொரு பொருள் மெதுவாக தான். வெப்பநிலை, வினையூக்கி கேட்டலிஸ்ட்டும்பாங்க. இது என்ன பண்ணுன்னா, இப்போது ஏபி அப்படின்னு 2 பொருளை சேர்த்தணும், அது கூட இன்னொரு பொருளை சேர்த்துவாங்க. ஏபி சேர்ந்து வேறு பொருளாக மாறிடும், சி தனியாகவே தான் இருக்கும். இவங்க 2 பேர்த்தையும் சேர்றதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணுவார். இவங்க 2 பேரும் சேர்றதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணுவார். அதான் கேட்டலிஸ்ட் அப்படிம்பாங்க. எது? சி வந்து கேட்டலிஸ்ட். வினையூக்கி, வினை வேகத்தை அதிகப்படுத்துகிறவர். அப்புறம் அழுத்தம், வினைபடு பொருளின் பரப்பளவு, இதெல்லாம் பொறுத்து என்ன ஆகுது? அந்த இப்படி வச்சுக்குவோம். பருப்பு வேகுது இல்லை, எண்ணெய் ஊற்றுவாங்க. ஆமாம் மேடம். ஏன்? பொங்காமல் இருக்கிறதுக்கா? வேகமாக வேகிறதுக்காக. அதுக்கெல்லாம் ஊற்ற மாட்டாங்க, அதுக்காக இல்லை. ஏன் சார்? அது கொஞ்சம் உப்பு போடுவாங்க. உப்பு வந்து உப்பு ஏறுறதுக்காக கிடையாது, வினையூக்கி வேகமாக வேகிறதுக்காக. இதெல்லாம் வேணாம் விட்டுருங்க. சமநிலை. அடுத்தது கூல்ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குல்ல, கூல்ட்ரிங்க்ஸில் என்ன கேஸ் அடைப்பாங்க? கார்பன் டை ஆக்சைடு. அடைச்ச உடனே அது கார்போனிக் ஆசிட்டாக மாறிடும். தண்ணி இருக்குல்ல, தண்ணியில் சேர்ந்து ஆசிட்டாக மாறிடும். சரியா? கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் என்ன கேஸ் அடைக்கிறாங்க? கார்பன் டை ஆக்சைடு. எல்லா கூல்ட்ரிங்க்ஸும்.
அதனால் கொஞ்சம் நேரம் திறந்து வச்சிட்டிங்கன்னா என்ன ஆயிரும், அந்த கார்பன் டை ஆக்சைடெலாம் ரிலீஸ் ஆயிரும். முன்னாடியே பார்த்தோம்ல நீரின் அயனிப்பு இருக்குமா, இது கூட வேண்டாம் விட்டுருங்க. pH இது வேண்டாம், தனியாக பார்ப்போம் அதெல்லாம். இது என்ன வினைங்கி, செயற்கை வினை. ஒளிச்சிதைவு இதனால் நடைபெறும், ஒளியினால். என்ன வினை இது, செயற்கை வினை. எரிதல் வினை ரெண்டுமே சொல்லலாமா, ஒன்று மட்டும் 2. சிதைவுறுதல் கிடையாது. மீளா வினையா, மீளா வினை தான் இந்த ஆன்சர். இது என்ன வினை, வீழ்படிதல் வினை. நடுநிலையாக்கல் வினை சொல்லாமா, வீழ்படிதல் வினை. இது வேண்டாம், அதை விட்டுருங்க. அது வேண்டாம். தனிமம் சேர்மம் எது, தனிமம் சேர்மம். எதுவா, இல்லை இது வந்துச்சுன்னா இது வரலாம், அதுலேயும் ஆக்சிஜன் 2 இருக்குது. சரி, இதே போட்டுக்கோங்க, அதெல்லாம் வேண்டாம். அமிலம் மற்றும் காரத்திற்கு இடையான வினை எவ்வாறு அழைக்கப்படுகிறது, நடுநிலையாக்கல் வினை. எத்தனை தடவை பார்த்தோம், இது நடுநிலையாக்கம். அமிலம் காரம் சேர்ந்தோம்னா அதெல்லாம் வேண்டாம். அதுவும் வேண்டாம், விட்டுருங்க, போதும்.